கடந்த 5 ஆண்டுகளில் வேளச்சேரி தொகுதிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை என்னோடு விவாதிக்க எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் தயாரா என காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக மீண்டும் களமிறங்கி இருக்கக்கூடிய அசன் மௌலானா நம்முடைய இருக்கிறார். அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், களம் எப்படி இருக்கு சார்? ஸ்டாலின் 2.0 அசூர வெற்றி பெற்று மீண்டும் அந்த ஆட்சி அமையும், அதான் இந்த களம். உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் சொல்றாரு, வேளச்சேரி வெள்ளச்சேரியா மாறினது மட்டும்தான் அவருடைய சாதனை அப்படிங்கிறார். அவர் வீட்டுக்கே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் நான் தான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் மழை முடிஞ்சு வெளியே வந்தார். இப்போ இந்த தாமோதர நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளெல்லாம் பட்டா கேட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. அது கூட அவரால் செய்ய முடியல அப்படின்ற குற்றச்சாட்டே வைக்கிறார். பட்டா வாங்கி கொடுத்தாச்சு, பட்டா வாங்கி கவர்மெண்ட் ஜிஓ வந்துருச்சு. அடுத்த ஆட்சி வந்த உடனே பட்டா கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளார கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. அவங்க சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு பொருந்தாது. அவங்க எங்கள் இதில் வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து எதில் தெளிவாக இருந்தாங்கன்னா, நீர்நிலையில் நான் வந்து பட்டா வாங்கி தரத்துக்கு முயற்சிக்கும் போது அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க, கோர்ட்டுங்களுக்கு போய் அதை ஸ்டே வாங்கினாங்க. ஏழை மக்களுக்கு நான் நீர்நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு பட்டா தர விடாமல் தடுத்தவங்க வந்து பிஜேபியும் அதிமுகவும். அதை மறந்துடக்கூடாது. அதை விட்டுட்டு அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவர் ஓப்பன் டிபேட்டுக்கு வர சொல்லுங்கள், நான் அவரை டிபேட் பண்ணுவோம். எது கரெக்ட் எது தப்பு நான் டிபேட்டில் பார்த்துக்கலாமே. அவங்களால சாதனையே சொல்ல முடியாது. ஏன்னா 10 வருஷம் தமிழ்நாட்டை வந்து தண்ட தமிழ்நாடு மாதிரி ஆக்கி நம்மளை ரொம்ப கிடப்பில் ஆளாக்குனது அவங்க. வேளச்சேரி மக்கள் எதுக்காக சார் உங்களுக்கு மீண்டும் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும்? 5 வருஷத்தில் வேளச்சேரிக்கு 3000 கோடிக்கு மேலே திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இது வேளச்சேரிக்கு நடந்ததில்லை. 770 கோடிக்கு வந்து ஓவர் ஹெட் கேபிள்ஸ் டு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் 770 crores. 3 ஏரியாவுக்கு வந்து அபவுட் 300 crores வந்து டைரக்ட் ஹவுஸ் வாட்டர் டெலிவரி சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் 330 crores ப்ளஸில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் வாக்களிங்க. சும்மா யாரோ சொல்கிற குற்றச்சாட்டுக்கு எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியும், இல்லை எங்கள் மேலே ஒரு ஸ்மியர் கேம்பெயின் பண்ண முடியும். ஆனால் எங்களால் வந்து எங்களோட வளர்ச்சியை அவங்களால போட்டி போட முடியாது. ஸ்டாலினோட வளர்ச்சி அசூர வெற்றி தமிழ்நாட்டில் தான்.